ஜஸ்ட் 2 மினிட்ஸில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ப்ரியாம்பிளை பற்றி ஒரு ப்ரீஃப் நோட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரியாம்பிள் அப்படின்றது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்குன்னா அதுக்கு காரணம் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் அவங்க ப்ரியாம்பிள்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தது தான் வந்துட்டு நமக்கு ப்ரியாம்பிள். நம்ம ப்ரியாம்பிள் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, கான்ஸ்டியூஷனில் வந்து நாங்கள் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இண்டெக்ஸ் மாதிரி தான் ப்ரியாம்பிள். ஓகே, ப்ரியாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோட இண்டெக்ஸ் மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு இண்டெக்ஸ் தான் ப்ரியாம்பிள். என்னென்ன பண்ண போகிறோம், பிரின்சிபல்ஸ் இருக்குன்றத ரெஃபர் பண்ணுறது. என்ஏ பால்கிவாலாங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரியாம்பிளை வந்து ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இப்போ எப்படி உங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதுதான் கான்ஸ்டிடியூஷனான்ற ஒரு அவுட்லே தான் வந்து ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ப்ரியாம்பிளை வந்து ஒரு தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது நிறைய எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 1976 வந்து ப்ரியாம்பிளை ஒரு தடவை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்னென்னா 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து செக்யூலர், இன்டிகிரிட்டி, சோஷலிஸ்ட். ஓகே, எஸ்எஸ்ஐ. ஓகேவா, எஸ்எஸ்ஐ சோஷலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இந்த 3 வேர்டையும் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து பாஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இருக்கும். இப்போலாம் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கணும்னு ஒரு ரெசல்யூஷன் இருக்கும் தெரியுமா, அதுலேருந்து எடுத்தது தான் வந்துட்டு ப்ரியாம்பிள். ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து எடுத்தது தான் ப்ரியாம்பிள். அவர் டிராஃப்ட் பண்ணதுலேருந்து பேஸ் பண்ணி எடுத்தது தான் ப்ரியாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சோர்ஸ். ஓகே, இதுதானே வந்து ப்ரியாம்பிள். இப்போ ப்ரியாம்பிள்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் என்னென்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லையா, இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள். இந்த சோர்ஸ் இதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இம்பார்ட்டண்ட்டாக. ஃபர்ஸ்ட் என்னென்னா சோர்ஸ் கேட்பாங்க. சோர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் லைன்லேயே வருது பார்த்தீங்களா, வி த பீப்புள், நம்ம தான் சோர்ஸ். இதுக்கு நம்மளை வச்சு தான் அந்த கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்க. ஸோ சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரியாம்பிளில் யார் சோர்ஸ்னால் நம்ம தான் சோர்ஸ். ஓகே, பீப்புள் தான் சோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிளோட நேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், சாவரின், சோஷியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இது வந்து நம்மளோட நேச்சர், இப்படி தான் நம்ம இருப்போம். இது வந்து நேச்சர். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், நம்மளோட குறிக்கோள் என்ன, நம்ம என்னென்னலாம் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி. இதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸ். இதை வந்து எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26 இங்கே இருக்கு பாருங்கள், 26 நவம்பர் 1949 வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சோர்ஸ் வந்து பீப்புள், நம்மளோட நேச்சர் இப்படி தான் இருப்போம், சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னா ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி.